பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையத்திலேருந்து மறுபடியும் ஒரு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். 18/8/2025 அன்றைக்கி தான் வந்து இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த விதமான போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதவி ஆப்செட்டு, மிஷின் டெக்னீஷியன், இளநிலை மின் வினைஞர், இளநிலை கம்மியர் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீசியன் இந்த பதவிகளுக்கு வந்து நேரடியாக நியமனம் செய்ததாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு விருப்பம் இருக்க விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் 19/9/2025 அன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணி வரை உங்களோட விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது. இந்த பதவி வந்து முற்றிலுமே தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து லெவல் 8 19,500லேருந்து 71,900 வரை உங்களுக்கு சேலரி உண்டு. இதில் உள்ள பர்டிகுலர் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19 வேக்கன்சி வந்து இந்த ஒரு பதவியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இளநிலை மின் வினைஞர் இதுக்கு வந்து சேலரி லெவல் 8 தான். 19,500லேருந்து 71,900 வரை 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மினிமமாக இதில் உள்ள எல்லா பதவிகளுக்குமே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இளநிலை மின்வினைஞர் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் எலக்ட்ரீசியன் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்குமே என்னென்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இளநிலை கம்மியர் இதுக்கு வந்து 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் தான், நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிளம்பர் கம் எலக்ட்ரீசியன் இதுக்கும் சேம் சேலரி தான், 19,500. இதில் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லிட்டாங்க பதவி வந்து தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கான காலி பணியிடங்களோட எண்ணிக்கையானது தற்காலிகமானதான். இந்த பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து தற்காலிகமானது. இது வந்து கூடவும் செய்யலாம், இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு வந்து வயதை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்றைக்கி வந்து நீங்கள் 18 வயசு முடிஞ்சவங்களாக இருக்கணும். 1/7/2007 அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னரே பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ இந்த மாதிரி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமமாக 37 வயசு, மினிமமாக 35 வயசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கும் எவ்வளோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19/9/2025 அன்னையில் சாயங்காலம் 5:30 வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை, சென்னை 2 அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வலைதளத்தில் போயிட்டு கூட நீங்கள் மோர் டீட்டெயில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இதை நீங்கள் வந்து விண்ணப்பித்து சென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இளநிலை மின் வினைஞர், இப்போ இந்த போஸ்ட்டுக்கு போட போகிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கான ஃபார்ம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எந்தெந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ண போகிறீங்களோ அந்தந்த இதுக்கு வந்து தனியாகவே, இப்போ இளநிலை கம்மியர் அப்படின்னா இதுக்கானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துன்னு அவங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு விருப்பமோ இதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.